Hi, welcome to Asan Badminton Coach channel. So, நம்ம வீடியோஸ்குள்ள போலாமா? ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம்னா அப்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட் 77 ராக்கெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராக்கெட் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அப்பாக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எப்போ எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குதுன்னா 2002. ஓகே, ஸோ எதுக்காகனா ஒரு ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இவங்க லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே இப்போ இந்த ராக்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்பாக்ஸ் அக்யூரேட் 77ஓட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃப்ரேம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டன் ஜப்பான் கிராஃபைட் கொடுத்துருக்காங்க. ஷாஃப்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 டன் ஜப்பான் கிராஃபைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ ஆர்மர் ஹை டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷாஃப்டோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 mm எக்ஸ்ட்ரா ஸ்லிம் ஷாட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 84 ± 2 grams 4U கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே உங்களுக்கு பிசிபினா ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் கண்ட்ரோல் பாயிண்ட் தான். ஓகேங்களா, அதோட ஃபுல் ஃபார்மு உங்களுக்கு 290 ± 3 mm ஸ்லைட்லி ஹெட் ஹெவி. ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.0 மீடியம் ஃப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ரூமெட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் க்ரூமெட் சிஸ்டம். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 76 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 lbs. ஓகேங்களா, 15.9 kg, அதுதான் 35 lbsோட கேஜி கணக்கு சிஸ்டம் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்பிஎஸ்க்கு கேஜியை கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அவ்வளோ டென்ஷன் தாங்க சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கிரிப் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது G2 கிரிப் சைஸ். ஓகேங்களா, G1லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ்னா ஏஷியா, அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட். ஓகேங்களா, அது G2 வந்து யூரோப் கிரிப். ஓகேங்களா, அதனால் இது வந்து G2 கிரிப் சைஸ். அப்பாக்ஸ் அக்யூரேட் 77 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்சடைல், லைட் வெயிட். உங்களுக்கு பேட்மேன் ராக்கெட் வந்து எதுக்குன்னா பில் ஃபார் த பிகினர்ஸ் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு இந்த ராக்கெட் ரொம்ப சூட்டலாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 to 2800 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஓகேங்களா, இந்தியாஸ் ஹைலி ரிகார்டட் இந்த ராக்கெட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்விங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அண்ட் ஷட்டில் கண்ட்ரோல், ப்ரிசைஸ் ஷட்டில் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் ஆடலாம்னா நான் தான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்பீட் நல்லா கிடைக்கும், இந்த ஸ்விங் ஸ்பீட் நல்லா கிடைக்கும் அடிக்கும் போது, ஷட்டில் அடிக்கும் போது, டு ரெடியூஸ் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஹை ஸ்பீட் ஸ்விங் ஸ்பீட் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஷாட் வந்து 6.8 சிம் ஷாட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்மாஷஸ் நல்லா இருக்கும், பவராக இருக்கும், உங்களுக்கு நல்லா பின் பாயிண்ட் ட்ராப் ஷாட் கண்ட்ரோல் நிறைய கிடைக்கும் இதில். ஸோ உங்கள் டென்ஷன் வந்து நல்லா ஒரு ஹேண்டில் பண்ணலாம். 35 lbs வரைக்கும் போட்டு எக்ஸலண்ட் பிளேஸ். எதுக்குன்னா டு ப்ரிஃபர் ஹை டென்ஷன் ஃபார் அக்யூரசி இந்த ராக்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த ராக்கெட் வந்து மோஸ்ட்டாக ஆன்லைனில் இருக்குது, ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஸோ அப்பாக்ஸ் அக்யூரேட் 77 க்ளோஸர் வீடியோ பாருங்கள். ஓகே, இது ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணியிருப்பேன் இந்த ராக்கெட்டில், நீங்கள் போய் பாருங்கள். அப்பாக்ஸ் அக்யூரேட் 77 போட்டிங்கனாவே யூடியூப்பில் நம்ம ப்ளே பண்ண வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ இதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியல, ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். நான் லிங்க்கும் சப்மிட் பண்ணுறேன் உங்களுக்காக. ராக்கெட் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு ஆர்டர்ஸ் பண்ணுங்கள். 7010254649 எனி ராக்கெட்ஸ் நம்ம ஷிப்மெண்ட் பண்ணோம், ரெடி ஆகிட்டோம். ஓகே, நீங்கள் எந்த ஆர்டர் சொன்னால் கொடுங்க, நம்ம ரெடி பண்ணலாம். மேக்ஸிமம் ஷூஸ் எதாக இருந்தால் கூட சொல்லுங்கள், அப்பரல்ஸ் எல்லா திங்ஸும் நம்ம பண்ணுறோம். ஓகே, கூடிய சீக்கிரம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாங்க. நான் உங்களுக்கு ஒரு புது அப்டேட் நான் தரேன் கூடிய சீக்கிரத்தில். கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you on next video. Bye bye.